الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب الوقار والسكينة. قال الله تعالى: وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. عن عائشة رضي الله عنها قالت: ما رأيت رسول الله صلى الله عليه وسلم مستجمعا قط ضاحكا حتى ترى منه لهواته إنما كان يتبسم. متفق عليه. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு பாடம் 92, கண்ணியம் பேணல், அமைதியாக இருத்தல். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கானுடைய 63வது வசனத்தில் அல்லாஹுடைய அடியார்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான்: அல்லாஹ்வின் அடியார்களான அவர்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள். அவர்களை அறிவிலிகள் சந்தித்தால் சலாம் என்று இவர்கள் கூறி ஒதுங்கி விடுவார்கள். இங்கு இந்த தலைப்பில் அல் வகார் வஸ் சகீனா என்ற 2 நற்பண்புகளை பற்றி சொல்லப்பட்டது. அல் வகார் என்பது மனிதன் ஒரு கண்ணியமான அவனை கண்ணியப்படுத்தும் அளவுக்கு அவன் என்ன செய்து கொள்வான், தன்னுடைய நாவாக இருக்கட்டும், தன்னுடைய செயலாக இருக்கட்டும், அவன் அதை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பான். அது அவனுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது சகீனா என்று சொல்லும் பொழுது வீணான பேச்சோ வீணான தேவையில்லாத வேலைகளை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டான். தன்னை மிகவும் ஒரு கண்ணியமான பணிவான ஒரு நிலையை தன்னிடம் எடுத்துக்கொள்வான். ரொம்ப கைண்டாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அவனுடைய. இந்த 2 தன்மையும் மிக சிறந்த ஒரு தன்மை. அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடைகள் ஒன்று. ஒரு மனிதனுக்கு கம்பீரமான ஒரு வாழ்க்கையோ அல்லது அவனுக்கு அந்த பணிவுடைய நிலை கொடுத்தான் என்றாலும், அதே போல மௌனத்தை பேணக்கூடிய விஷயம் தேவையென்றால் தான் பேசுவான். தேவையில்லாத இடத்தில் அவன் வாய்விட்டு மாட்டிக்கொள்ள மாட்டான், அல்லது வீணான பேச்சுகளிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்து கொள்வான். அவன் வீணான விஷயங்கள், பொய் சொல்வது, புறம் பேசுவது, அல்லது கேலி செய்வது, அல்லது மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்று பொய் சொல்லக்கூடிய தன்னுடைய அளவுக்கு மீறி அவன் செல்ல மாட்டான். இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இங்கு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவசரப்படுவது, சகீனா என்று சொல்லும் பொழுது குறிப்பாக அமைதியாக இருத்தலுக்கு முரண் அல்லது எதிர்மறை பார்க்கும் பொழுது அவசரப்படுவது. எந்த விஷயத்திலும் அவன் அவசரப்பட மாட்டான், நிதானமான முறையில் அவன் செய்யக்கூடியவனாக இருப்பான். அதே போல தேவை இருந்தால்தான் பேசுவான், வளவள என்று பேச மாட்டான். நம்ம வளவள பேசாது என்று சொல்றோம், இதுதான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய சமுதாயத்துடைய அழிவின் காரணம் என்ன? கீல வக்கால் வகத்ரத சுவால் வஇதாஅத்தல் மால். சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? இதற்கு முன்னால் கடந்த சமுதாயம் அழிக்கப்பட்ட காரணம் என்ன? கீல வக்கால், இவர் சொன்னார், அவர் சொன்னார் என்று இதை பேச்சு தான் போயிட்டு இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பேச்சு, அங்க இருக்கக்கூடிய பேச்சு, ஏதாவது பேசணும் அல்லது கேட்கணும், இப்படிதான் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியதும் என்ன, மனிதனை அழித்து விடக்கூடிய ஒரு காரணம். இரண்டாவது கெத்ரத்து சுவால், தேவையில்லாத கேள்விகள், தொடர்பே இருக்காது, எந்த ஒரு பலனும் இருக்காது, வீணான கேள்விகள், தேவையில்லாத கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஇதாஅத்தல் மால், செல்வத்தை பணத்தை செலவு செய்ய வீணடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுவெல்லாம் என்ன, ஒரு சமுதாயத்தை அழிக்கக்கூடிய காரணங்களில் ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய பேச்சிலும் சரி, தன்னுடைய நடையிலும் சரி, தன்னுடைய கண்ணியத்தை அவன் பாதுகாத்துக் கொள்வான். கண்ணியம் சீர்குலையக்கூடிய மானத்துடைய அவனுடைய மானமென களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை என்ன செய்ய மாட்டான், சொல்லவும் மாட்டான். அந்த மாதிரி விஷயத்தையும் செய்யவும் மாட்டான். மக்களுக்கு மத்தியில் இருக்கு. அதனால்தான் இங்கு வஇபாதுர் ரஹ்மான், அல்லாஹுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவர்கள் பூமியில் நடக்கும் பொழுது மிக பணிவாக நடப்பார்கள், மிக கண்ணியமான ஒரு நடப்பார்கள். பெருமையை கொண்டோ ஆணவத்துடனோ
என்ன நடக்க மாட்டார்கள். ஏனென்றால் பெருமை கொண்டு நடப்பது என்பது அல்லாஹு தஆலா தடுத்திருக்கின்றான். வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியில் நடக்கும் பொழுது பெருமை அடித்து கொண்டு ஆணவத்துடன் நடக்காத. ஏனென்றால் இப்படி நடப்பதனால் என்ன ஆகாது, நீ பூமியை பிளந்து உள்ளேயும் சென்று விட முடியாது, அல்லது வானத்திற்கு மேல் அல்லது மலைகளுக்கு உச்சியிலும் நீ கடந்து விட முடியாது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்திருக்கின்றார். ஆக நம்முடைய வார்த்தைகள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கட்டும், ஸ்கூல்ல இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் நாம இந்த குறிப்பாக கண்ணியத்தை நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியம் எப்பொழுது நமக்கு பாதுகாக்கப்படும் என்றால், நல்ல வார்த்தையை பேசினோம் என்றால், வீணான விஷயத்தை பேசாமல் நம்மை தடுத்து கொண்டோம் என்றால் நம்முடைய கண்ணியம் மக்களுக்கு மத்தியில் என்ன அது பாதுகாக்கப்படும். இல்லை அளவுக்கு மீறி பேசும் பொழுது ஒரு கட்டத்திற்கு பிறகு அவனுடைய கண்ணியம் என்ன இருக்காது, மக்களுக்கு மத்தியில் இருக்காது. இவனா இப்படிப்பட்டவன் என்ற ஒரு பேச்சு வரும். அவன் வந்தாலே என்ன, மக்கள் அங்கிருந்து கடந்து செல்லக்கூடிய நகர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இது என்ன, இது சரியான விஷயம் கிடையாது. அதே போல ஒய்தா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன, இப்படிப்பட்ட கண்ணியமான இந்த கண்ணியத்தையும் அதே போல அமைதியும் காக்கக்கூடியவர்கள் என்ன, ஜாஹில்கள் அறியாமையில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது அறிவில்லாமல் பேசக்கூடியவர்கள், செயல் செய்யக்கூடியவர்கள், இப்படி நிலை இந்த கூட்டத்தில் இருக்கும்பொழுது என்ன செய்வாங்க, தன்னை பாதுகாத்து கொண்டு என்ன செய்வாங்க, அங்கிருந்து கடந்து சென்று விடுவார்கள். அந்த அறிவில்லாமல் பேசக்கூடியவர்களுடன் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களும் சேர மாட்டாங்க. அதில் உட்கார்ந்து தன்னுடைய மானத்தை இழந்து விட மாட்டாங்க. ஏன்னா என்ன ஆகும், இப்படி ஜோக் அடித்து கொண்டு அல்லது இப்படி உள்ள அளவுக்கு மீறி போனா ஒரு அவையில என்ன ஆகும், அங்கு கண்ணியம் குலையக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்மைகளையும் சொல்லப்பட்டது. அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில், கடவாய் பற்கள் அனைத்தும் தெரியும் அளவுக்கு வெடி சிரிப்பு சிரித்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்ததில்லை. அவர்கள் புன் சிரிப்பாக மட்டுமே சிரிப்பார்கள். இதுவும் ஒன்று நம்முடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கும் அமைதியாக நம்மை வைப்பதற்காகவும் என்ன, சிரிக்க நமக்கு அவசியம் ஏற்பட்டால் சிரிக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்றால் நாம் புன்னகைக்க வேண்டும். நம்ம புன்னகை ஸ்மைல் செய்ய வேண்டும். என்ன செய்யக்கூடாது, லாஃப் செய்யக்கூடாது. அதை வாய் விட்டு சிரிக்கக்கூடிய நிலை, கடவாய் பல்லு தெரியக்கூடிய அந்த ஹா 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 என்று சொல்லக்கூடிய இந்த சிரிப்பு என்பது மார்க்கம் நம்மை இந்த விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றது. ஏனென்றால் உலமாக்களுடைய கருத்தின் அடிப்படையில் அதிகமாக சிரிக்கக்கூடியவன், அளவுக்கு மீறி சிரிக்கக்கூடியவன் என்ன ஆகும், அவனுடைய உள்ளம் மரணித்து விடும். அவன் அந்த உணர்வு எதுவுமே இருக்காது. ஆனா நம்ம பார்க்கிறோம், வாய் விட்டு சிரி நோய் விட்டு போகும் என்ற விஷயம் பார்க்க, அது ஒரு அளவு. என்ன ஏன் இது சொல்லப்பட்டது, நோய் விட்டு போகும் என்றது? மனிதன் சந்தோஷமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி என்று இருக்கும் பொழுது அந்த எல்லா விதமான நோயும் அவன் பாதுகாக்கப்படும். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து அவன் விழுந்து விழுந்து சிரிப்பதோ, அல்ல இதற்கு ஒன்று கோர்ஸ் எல்லாம் இருக்கு, இதற்கு ஒரு கோர்ஸே நடக்குது யூடியூப்ல. நல்லா பாதுகாக்க வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும் என்று ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி என்று குழந்தைகளுக்கு கற்றுத்தருமோ அதே மாதிரி ஒரு கோர்ஸே இருக்கு. யோகா கோர்ஸ் என்று இருக்கு, அதே மாதிரி சைக்காலஜிக்கு என்ற ஒரு கோர்ஸ் இருக்கு, அதே போல மன அழுத்த டிப்ரெஷனுக்கு என்ற ஒரு இப்படி என்ற கவுன்சிலிங் செய்யக்கூடிய விஷயத்துல கோர்ஸ்ல இப்பொழுது சமீபத்துல என்ன இருக்கு, சிரிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், எப்படி லாஃப் செய்வது, எப்படி சிரிப்பது என்று அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் யாருங்கன்னா பல்லை இழந்த ஒரு மூதாட்டி அந்த கோர்ஸை கற்றுக்கு தராங்க. எப்படி ஸ்மைல் செய்யணும், எப்படி வாய் விட்டு சிரிக்கணும் என்று. அல்லாஹ் அக்பர். அதை கேட்டாலே நமக்கு என்ன, அது ஒரு அருவருக்கக்கூடிய விஷயம்தான். இது ஒரு கோர்ஸாக நடத்தப்படுகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக நமக்கு நம்முடைய கண்ணியத்தை, நம்முடைய மரியாதையை நாம் பாதுகாத்த நிலையில நாம சிரிக்க வேண்டும் என்றால் அனுமதிக்கப்பட்டது. புன்னகைக்க வேண்டும், ஸ்மைல் செய்ய வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்முடைய சில நேரத்துல என்ன ஆகும், வாய் விட்டு அங்கு சிரிக்கும் பொழுது அவருடைய அந்த கண்ணியத்தை பார்ப்பதற்கு விகோரமாக இருக்கும் அவருடைய முகம். இதனால கண்ணியத்தை இறக்கக்கூடியவராக இருக்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் என்ன இப்படி வாய் விட்டு சிரித்தது என்பதே கிடையாது என்று அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள்
இங்கு இந்த ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள். அவர்களுடைய சிரிப்பு என்ன எப்படி இருக்கும்? புன் சிரிப்பாக தான் இருக்கும். தபஸ்ஸும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை புன்னகைக்கக்கூடியதான் இருக்கும். ஒரு சகோதரனை பார்த்தால் நீங்க புன்னகையுங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு இது அனைத்தும் என்ன? ஒரு கண்ணியத்திற்கு அடையாளம், ஒரு பணிவான ஒரு விஷயத்திற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம இந்த விஷயத்தை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்ணியத்தை நாம் தான் பாதுகாக்க முடியும். அவையில் இருக்கும் பொழுதும் மற்ற சபையில் இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். அதே போல வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, ஒரு தகப்பனாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூத்த சகோதரனாக இருக்கக்கூடியவர் என்ன செய்யணும்? அவருடைய கண்ட்ரோலை வைத்தார் என்றால் அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய சிறிய சகோதர சகோதரியா இருக்கட்டும், அவர்களை பார்த்து இதை கற்றுக்கொள்வார். அவரே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆனா வரக்கூடியவர்கள் அவர்களை பார்த்துதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகக்கூடிய நிலை ஏற்படும். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த 2 தன்மை மிக சிறந்த ஒரு தன்மையாக இருக்கிறது, நற்பண்புகளாக இருக்கிறது. கண்ணியமாக நாம இருப்பதும் அதே போல பணியுடன் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நற்பண்புகளை ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா எப்பொழுதுமே நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.